வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, வாட்டர் ப்ரூஃப், ரியலிஸ்டிக், ரீயூசபிள், ஆர்டிஃபிஷியல் முல்லைப்பூ பட்ஸ் எப்படி பண்றது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். அதோட சேர்த்து இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஜாஸ்மின் பட்ஸ் மேக்கிங் பிசினஸ்ல நான் என்னென்ன தவறுகள் செஞ்சேன் அப்படிங்கிறதையும், அதை எப்படி நான் ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறதையும் தான் இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேங்க. தேங்க்யூ. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட், தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஜுவல்லரி மேக்கிங் வயர். இந்த வயர் வந்து நான் மீஷோல தான் வாங்கினேன். அடுத்தது டிஷ்யூ பேப்பர், நாப்கின் டிஷ்யூ பேப்பர்ஸ், செலஸ்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தாங்க வாங்கியிருக்கேன். அடுத்தது நெயில் பாலிஷ், டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ், அதாவது வாட்டர் கலர்லெஸ் நெயில் பாலிஷ், ஒயிட் கலர் த்ரெட்டு, அப்புறம் ட்வீசர்ஸ், அதாவது இடிக்கின்னு சொல்லுவாங்க தமிழ்ல, ட்வீசர்ஸ், அப்புறம் ஒரு சிஸ்ஸர், தென் ₹1 காயின், பெரிய சைஸ் ₹1 காயின், அதுக்கப்புறம் மைக்ரோபோர் சர்ஜிக்கல் டேப், அப்புறம் பெயிண்ட்ஸ்ல வந்துட்டு எல்லோ கலர், கிரீன் கலர் அண்ட் ஒயிட் கலர், இந்த 3 கலரும் தான் நம்ம எடுத்திருக்கிறோங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கலாங்களா. ஃபர்ஸ்ட் இந்த ஜுவல்லரி மேக்கிங் வயர் நான் எடுத்திருக்கிறேன். இதை வந்து அந்த பென்ஸ் எல்லாம் எடுத்துடணும். அதை நீட்டா அதோட சிக்கல்லாம் எடுத்து விட்டுட்டு, அதோட எங்கெல்லாம் வளைஞ்சிருக்கோ அந்த பென்ஸ் எல்லாம் எடுத்துட்டு 3 இன்ச் கட் பண்ணிக்கணுங்க. அந்த ஸ்கேல்ல 3 இன்ச் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி அந்த வயர் எல்லா வயரையுமே வந்து 3 இன்ச் இருக்கிற மாதிரி நம்ம கம்பி ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. இது ஏன் நான் இந்த கம்பி சூஸ் பண்ணேன், மோஸ்ட்லி நம்ம எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஜாஸ்மின் பட்ஸ் மேக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம டூத் பிக் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் இங்கே நான் ஏன் வந்து இந்த கம்பி, இந்த வயர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல தாங்க நான் வந்து ஒரு ஒரு சின்ன தவறு பண்ணிட்டேன். என்னன்னா, ஜாஸ்மின் பட்ஸ் மேக்கிங்ல அதோட காம்பு எப்பவுமே தடிமனாவே இருந்துட்டே இருந்துச்சு. நானும் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன், இதுக்கு வந்து நம்ம என்ன பண்றது, காம்பு பகுதி வந்து ஒல்லியா இருக்கணும், தின்னா இருக்கணும்னா என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறப்ப தான் சரி இந்த மாதிரி நம்ம ஒரு ஜுவல்லரி மேக்கிங் வயர்ல வந்து நம்ம பண்ணி பார்த்தோம்னா அதோட ஸ்டெம் வந்து தின்னா இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணி தான் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கிறேன். இனிமே தான் அது என்ன அவுட்புட் கிடைக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க, லெட்ஸ் மேக் இட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ அடுத்தது டிஷ்யூ பேப்பர்ல ஒரு ஒரு பேப்பர் மட்டும் எடுத்துக்கலாங்க. இந்த ஒரு பேப்பர்ல நம்மளுக்கு 4 லேயர்ஸ் இருக்கும். ஸோ 1, 2, 3, 4 லேயர்ஸ் இருக்கும். இந்த பேப்பரை அப்படியே வச்சுட்டு மேல நம்ம 1 இன்ச் ஸ்கேல் இருக்கும் இல்லையா, ஸ்டீல் ஸ்கேல், அதை மேல வச்சு இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட இந்த ஸ்கேல் இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. 1 இன்ச்சில் ஒரு லைன் போட்டுட்டு அந்த லைன்லேயே இதை கட் பண்ணிக்கோங்க இந்த பேப்பரை. ஸோ கட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரிப் கிடைக்கும். இதை அப்படியே தனியாக வச்சிடலாம். திருப்பியும் அகெயின் அதே அதே சைடு இன்னொரு தடவையும் இந்த ஸ்கேல் வந்து மேலே வச்சுட்டு அதை ஃபோல்ட் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு ஒரு லைன் கிடைக்குது இல்லையா, அதில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல் பேப்பரும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டே வரணும். 1 இன்ச் சைஸில் ஸ்ட்ரிப்ஸ் வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஸோ ஒரு பேப்பரில் நம்மளுக்கு எத்தனை ஸ்ட்ரிப்ஸ் கிடைக்கும் அப்படின்னா 5 ஸ்ட்ரிப்ஸ் கிடைக்கும். ஸோ ரிமைனிங் இருக்கிற இந்த பேப்பரை நம்ம கீழே போட்டுடலாம். இப்போ இந்த 5 ஸ்ட்ரிப்ஸ் கிடைச்சிருச்சுங்களா. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போறோம்னா ₹1 பெரிய சைஸ் காயின் இல்லைன்னா ₹2 காயின் எடுத்து அதை ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி ₹1 பெரிய காயின் வச்சு அந்த ஸ்ட்ரிப்பில் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்கொயர் பீசஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஸ்ட்ரிப்பில் 5 ஸ்கொயர் பீசஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி 5 ஸ்ட்ரிப்ஸ்லையும் நம்ம ஸ்கொயர் பீசஸ் கட் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுக்கு டோட்டலாக 25 ஸ்கொயர் பீசஸ் கிடைக்கும். ஸோ இதில் ஒரு குட்டியாக ஒரு ரிமைனிங் பார்ட்ஸ் கிடைக்கும், அதை கீழே போட்டுடலாம். ஸோ நம்மளுக்கு ஒரு பேப்பரில் மொத்தம் 25 ஸ்கொயர் பீசஸ் கிடைச்சிடும். இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு டிஷ்யூ பேப்பரையும் எடுத்துக்கலாம். இதை என்ன பண்ணுறோம்னா இதை ஃபுல்லாக விரித்து அதில் உள்ள இருக்கிற அந்த ப்ளஸ் மார்க்கு ஃபோல்டு தடம் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம என்ன பண்ணுறோம்னா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு 4 பேப்பர்ஸ் கிடைக்கும். இந்த 4 பேப்பர்ஸை ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணணும். ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ண இடத்துல கட் பண்ணிக்கணும். அகெயின் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ண இடத்துல கட் பண்ணிக்கணும். அகெயின் இதோட ஹாஃப்ல வந்து இன்னொரு தடவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு 2 பார்ட் பேப்பர்ஸ் கிடைக்கும். இதை நம்ம தனித்தனியாக பிரிக்க வேண்டியிருக்கும். ஸோ இது பிரிக்கிறப்போ இந்த இடத்துலையும் நான் ஒரு சின்ன தவறு பண்ணியிருந்தேன். ஸோ இதை பிரிக்கிறதுக்காக நான் உட்காந்து டூத் பிக் யூஸ் பண்ணி ஒவ்வொரு பேப்பராக குட்டி குட்டியாக எடுத்துகிட்டே இருந்தேன். ஸோ அதனால எனக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் ஆச்சு, ரொம்ப ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஸோ நான் இதை எப்படி நம்ம வந்து அந்த டைமை வந்து கம்மி பண்ணலாம், இதை சீக்கிரமாக எப்படி எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சப்போ தான் எனக்கு இந்த ஐடியா கிடைச்சது. என்ன பண்ணினேன் அப்படின்னா, இந்த டேபிள் கார்னர் இருக்கு இல்லைங்களா, இந்த டேபிள் கார்னரில் இந்த பேப்பரை வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த பேப்பரோட
எட்ஜஸ் பகுதி இருக்கு பாருங்களேன், இந்த பேப்பரோட எட்ஜஸ் வந்து அந்த டேபிளோட கார்னர்ல இருக்கிற மாதிரி நல்லா பிடிச்சிட்டு தட்டிக்கணும். நல்லா அந்த எண்டில் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு தட்டிகிட்டே இருக்கணுங்க. ஒரு 20 டைம்ஸ் 30 டைம்ஸ் தட்டிட்டு அகைன் திருப்பி ஆப்போசிட் சைடும் பிடிச்சிட்டு இதே மாதிரி தட்டணும். ஸோ இந்த மாதிரி தட்டுறப்பவே வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாவே இண்டிவிஜுவல் பேப்பர்ஸ் தனித்தனியாக கிடைச்சிரும். இதுக்கப்புறமும் கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி சீட்டு கட்டு மாதிரி இது பண்ணி சரிச்சு விட்டுட்டு ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா குலுக்கி எடுத்தோம்னா இந்த மாதிரி நல்லா தனித்தனி இண்டிவிஜுவல் பேப்பர்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ நம்மளுக்கு இந்த இதில் வந்து பண்ணுறப்போ டைம் வந்து சீக்கிரமாகவே நம்மளுக்கு கன்சியூம் ஆகிடும், சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் நம்மளோட ஒர்க்கு. அதே மாதிரி இன்னொரு பார்ட் பேப்பர் இருந்து இல்லைங்களா, அதை வந்து திருப்பி ஹாஃபாக கட் பண்ணி அதையுமே இந்த மாதிரி பேப்பரில் போட்டு நல்லா குலுக்கி எடுத்துக்கலாங்க. ஸோ அதுவும் இப்போ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ நம்மளுக்கு அந்த 2 பார்ட்டில் ஒரு பார்ட் வந்து சின்ன பேப்பராக கட் பண்ணி எடுத்துக்கணும், பாக்ஸில் போட்டு குலுக்கி எடுத்துக்கலாம். இன்னொரு பார்ட் வந்து பெரிய பேப்பர் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு அந்த 25 பீசஸ் ஸ்கொயர் பீசஸ் கட் பண்ணி எடுத்தோமா அது, அப்புறம் அந்த வயர் கம்பி, அதுக்கப்புறம் வந்து அந்த சின்ன பேப்பர் நம்ம பாக்ஸில் குலுக்கி எடுத்தோம் இல்லைங்களா, சின்ன பேப்பர் ஒன்று, அதுக்கப்புறம் திருப்பி பாக்ஸில் குலுக்கி எடுத்ததில் அந்த இண்டிவிஜுவல் பேப்பர், அதில் பெரிய பேப்பர். ஸோ இந்த 4 பார்ட்ஸ் மட்டும் நம்மளுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வேறு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு த்ரெட்டு தேவைப்படுங்க, ஒயிட் கலர் த்ரெட்டும் ஸ்கேலும் எடுத்து வச்சுக்கலாம், ரோலர் ஸ்கேலு. ஸோ இப்போ நம்ம பட்ஸ் மேக் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பட்ஸ் மேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த கம்பி எடுத்துக்கலாம். கம்பி எடுத்துட்டு அதில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பீசஸ் கட் பண்ணிடணும் இல்லையா, அந்த ஸ்கொயர் பீசஸ் எடுத்து ஹாஃபாக வச்சு கரெக்டாக அதோட மிடில் பாயிண்ட்டில் இந்த கம்பியோட எட்ஜஸ் இருக்கிற மாதிரி வச்சு நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க ட்ரையாங்கிள் ஷேப்பில். அகைன் திருப்பி நம்ம பிக்சர் நம்ம வீடியோவில் இருக்கிற மாதிரியே சுற்றி நல்லா அமுக்கி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த சின்ன பேப்பர் இண்டிவிஜுவல் பேப்பரில் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு பேப்பர் எடுத்து இதே மாதிரி அகைன் சென்டரில் வச்சு அழகாக மடித்து இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பெரிய பேப்பரும் வச்சு இதே மாதிரியே நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் இது எப்படி பண்ணணுங்கிறது வந்து நான் ஆல்ரெடி இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நம்ம ஜாஸ்மின் பட்ஸ் மேக்கிங் வீடியோலயே இருக்குது. நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஜாஸ்மின் பட்ஸ் மேக்கிங் வீடியோ கொடுத்துருக்கிறேன். ஸோ அதுவும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எந்த இடத்துல இந்த நாட் போடுறோம் அப்படிங்கிறதுல தான் வந்து நம்ம முல்லைப்பூ பண்ணுறதே இருக்குதுங்க. ஸோ இந்த நாட் வந்து கரெக்டாக அந்த பட்ஸோட டிப்ல இருந்து 2 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி தான் நம்ம கீழே நாட் போடணும். ஸோ இன்னொன்று நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், செஞ்சப்போ காட்டுறேன், நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கம்பியோட எட்ஜு வந்து நம்ம கையில் குத்தாதபடி வெளியில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்காக தான் 3 இன்ச் நம்ம இந்த இதை கட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இந்த கம்பியோட இன்னொரு எட்ஜில் அந்த ஸ்கொயர் பேப்பரோட சென்டரை வச்சு அமுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் பேப்பர் ஸ்கொயர் பேப்பர் சின்ன பேப்பர் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் பேப்பர் பெரிய பேப்பரும் வச்சு இந்த மாதிரி நல்லா அமுக்கி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்போது ஸ்கேல் எடுத்து அந்த பட்ஸோட டிப்ல இருந்து நம்மளோட தம் ஃபிங்கரோட நெயில் வரைக்கும் இருக்கிறது வந்து 2 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நாட் போட்டுக்கலாம். ஸோ அந்த பட்ஸோட சைஸ் 2 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பட்ஸுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்கே பாருங்க, எல்லா பட்ஸுக்குமே பட்ஸோட டிப்ல இருந்து அந்த த்ரெட் வரைக்கும் 2 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து மைக்ரோபோர் சர்ஜிக்கல் டேப் இதை எடுத்துருக்கிறேன். இது வந்து மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும் இந்த டேப்பு, இல்லைன்னா மீஷோவில் கூட நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம், அமேசான்லேயும் கிடைக்குங்க, மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும். ஸோ இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பிளேட் எடுத்துக்கலாம், இல்லைன்னா பாக்ஸ் மூடியில் கூட பிளாஸ்டிக் பாக்ஸ் மூடியில் கூட இந்த மாதிரி ஒட்டிட்டு அதை ஹாஃபாக கட் பண்ணிக்கிறோம். இது ஏன் நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து காம்பு பகுதி ரொம்ப தின்னாக வேணும், ரொம்ப ஒல்லியாக வேணும். முல்லைப்பூவோட காம்பு பகுதி ரொம்ப ஒல்லியாக இருந்தால் ரியலிஸ்டிக் லுக்கு கொடுக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ அந்த காம்பு பகுதி ஒல்லியாக இருக்கிறதுக்காக இன்னொரு விஷயம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பட்ஸோட கீழே த்ரெட்டுக்கு கீழே இருக்கிற பேப்பரில் கொஞ்சம் பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். ரிமைனிங் பார்ட்டையும் இந்த மாதிரி வச்சுட்டு மீதி இருக்கிறதையும் கட் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி த்ரெட்டுக்கு கீழே இருக்கிற அந்த பேப்பர் கொஞ்சமாக இருந்தால் போதும், நிறைய இருந்துச்சுன்னா நம்மளுக்கு காம்பு பகுதி திக்காயிடும். ஸோ அதனால் நம்மளுக்கு தின்னாக வேணும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த டேப்பில் ஒரு டேப் மட்டும் எடுத்து அந்த காம்பு பகுதியில் இந்த மாதிரி வச்சு நல்லா டைட்டாக அதை சுற்றி விட்டுறலாம். இப்போ பாருங்க, நம்மளோட முல்லைப்பூ பட்ஸோட காம்பு பகுதி ஒல்லியாக இருக்குதுங்களா, இதுதான் இதில் இருக்கிற மெயின் பார்ட். இதே மாதிரியே நம்ம எல்லா பட்ஸுக்குமே வந்து காம்பு பகுதி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம காம்பு பகுதிக்கு கலர் மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த கலர் மிக்ஸ் பண்ணுறதுல என்னென்ன கலர்ஸ், அதோட ஷேட் நம்பர், இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கிரீன் கலர், கிரீனரி 67 அதுதான் எடுத்திருக்கிறோம். அடுத்தது வந்து எல்லோ கலர்ல வந்து லெமன் எல்லோ 11. அடுத்து ஒயிட் கலர்ல வந்து ஒயிட் 27, இதுதான் ஷேட் நம்பர், இதுதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் நான். அடுத்து இப்போ எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லோவில் வந்து 20% எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிரீனில் வந்து ஒரு 5% கிரீன் மட்டும் எடுத்தால் போதும். ஒயிட்டும் அதே மாதிரி தான், ஒரு 10% ஒயிட் எடுத்துக்கலாம். ஸோ இதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த
ஸ்டெப்ஸ்ல நான் என்ன ஒரு தவறு பண்ணேன் அப்படின்னா, இதோட கன்சிஸ்டன்சி பாருங்களேன். பெயிண்டோட கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்கா இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போதுல பட்ஸ் காயறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு. ஒண்ணோட ஒண்ணு ஒட்டிட்டே வந்தது. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி கொஞ்சமா தண்ணி ஊத்தி, வாட்டர் ஊத்தி அத வந்து டைல்யூட் பண்ணிட்டேன். டைல்யூட் பண்ணி அத மிக்ஸ் பண்றப்போ, கொஞ்சம் நல்லா தண்ணியா இருந்தது பெயிண்ட். இதனால பட்ஸ் சீக்கிரமாவே காஞ்சும் போயிருச்சு. அதுவும் இல்லாம ஒண்ணோட ஒண்ணு ஒட்டவும் இல்ல. ஸோ இதுதான் நான் பண்ண தவறு. அத ரெக்டிஃபையும் எப்படி பண்ணுனேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த அம் பெயிண்ட்ட வந்து நம்ம எல்லா பட்ஸுக்குமே காம்பு பகுதியில அப்ளை பண்ணிட்டு, அத இந்த மாரி காய வச்சுலாம் ஒரு கார்ட்போர்ட்ல ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இந்த மாதிரி நம்ம கார்ட்போர்ட்ல ஹோல்ஸ் போட்டு வைக்கிறப்போ, பட்ஸ் ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம நீட்டா நம்மளுக்கு தனித்தனியா அழகா காயறதுக்கு வசதியா இருக்கும். இல்லன்னா ஒண்ணோட ஒண்ணு ஒட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒட்டுறப்போ நெறைய பட்ஸ் நம்மளுக்கு வேஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. இங்க பாருங்க, நான் எவ்ளோ பட்ஸ் வேஸ்ட் பண்ணியிருக்கிறேன்னா, அதோட ஒயிட் கலர் பார்ட்லலாம் அந்த கிரீன் கலர் ஒட்டிருச்சு. ஸோ அதனால வேஸ்ட் ஆயிடும். ஸோ கவனமா பண்ணிக்கோங்க. ஒரு கார்ட்போர்ட்ல ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா, பட்ஸ் காய வைக்கிறதுக்கு தனித்தனியா காய வைக்கிறதுக்கு வசதியா இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா, அடுத்தது நம்ம வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் குடுக்கணும் இல்லையா? அதுக்கு நம்ம நெயில் பாலிஷ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ அந்த நெயில் பாலிஷ்ல நான் என்ன தவறு பண்ணேன்? இந்த ஸ்டெப்ல நான் என்ன தவறு பண்ணேன் அப்படின்னா, நான் பண்ற பட்ஸோட அந்த த்ரெட் கட்டுற இடம் இருக்கு இல்லையா? அது வந்து பிஞ்சிருச்சு. உடைஞ்சு உடைஞ்சு போச்சு. அதுவும் இல்லாம பட்ஸோட காம்பு பகுதி வந்து ரொம்ப சாஃப்ட்டாவும் இருந்தது. பிளஸ் நம்ம அ ஸ்ட்ரிங் மாதிரி மொழம் கட்டுறப்போ வந்து ரொம்ப டைட்டா கட்டுனோம்னா கிழிஞ்சிருச்சு பேப்பர்லாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்போ தான், இந்த பட்ஸை ஃபுல் பட்ஸையுமே வந்து நம்ம நெயில் பாலிஷ்ல உள்ள டிப் பண்ணிட்டு, ரிமைனிங் நெயில் பாலிஷ தடவி எடுத்துட்டு அத காய வச்சிடணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெயிண்ட் பாக்ஸ்ல எம்ப்டி பெயிண்ட் பாக்ஸ்ல நம்ம டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் ஊத்தி, அதுல பட்ஸ ஃபுல்லா டிப் பண்ணிட்டு, எக்ஸ்ட்ரா நெயில் பாலிஷ அந்த நெயில் பாலிஷ் பிரஷ் வச்சே நம்ம ரிமூவ் பண்ணிட்டு, இத காய வச்சுக்கலாம். இதுவுமே நம்ம வந்து அந்த கார்ட்போர்ட்ல ஹோல்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு இதுல வச்சு காய வச்சோம்னா, ஈஸியா சீக்கிரமாவும் காஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா, இத ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த கம்பியில இருந்து, அந்த வயர்ல இருந்து நம்மளோட பட்ஸ ரிமூவ் பண்ணிக்கலாம். நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ரிமூவ் பண்ணுங்க. இது காய கொஞ்சம் லேட்டா தான் ஆகும். ஸோ இது நல்லா லேட் ஆனாலும் பரவால்ல. நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து அந்த பட்ஸ ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வாட்டர் ப்ரூஃப் ஆர்டிஃபிஷியல் முல்லைப்பூ கிடைச்சிருச்சு. ஸோ இதோட காம்பு பகுதியில என்ன மாதிரி நம்ம கலர் மிக்ஸ் பண்றோம் அப்படிங்கிறதுல தான் இதோட ரியலிஸ்டிக் லுக் இருக்குது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கவனமா பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்க் யூ ஸோ மச்.